பார்த்திங்கன்னா திருப்பி அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகுது. ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ அழகா வச்சுருக்காங்க. லவ்ன்றது வந்து ஒரு வார் தான். அங்கே வந்து உனக்கு வந்து முக்தி அடைய முடியாது, சால்வேஷனே அடைய முடியாது, வெறும் டெத்து தான்றதையும் அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படம் நிறையா இருந்துச்சுங்க. எனக்கு ஒரு சீன்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் தெரியுமா, அந்த கீர்த்தி சனோனுக்கு வந்து கல்யாணம் ஆக போவோம். அப்போ வந்து அவர் சொல்லுவார், தனுஷ், சங்கர் நான் வேண்டிக்கிறேன் உனக்கு ஒரு பையனாக பிறக்கணும், உனக்கு ஒரு பையன்தான் பிறக்கணும், அப்போ தான் உனக்கு அந்த வலி தெரியும் அப்படின்ற மாதிரி. அது உண்மையாக தாங்க. எல்லா பொண்ணுங்க அப்புறம் பொண்ணுங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா இதெல்லாம் யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக பசங்களை, நிறைய பசங்களோட லைஃப்பை ட்ராமாலேருந்து நம்ம எஸ்கேப் பண்ண வைக்கலாம் தான் சொல்லுவோம். எவ்வளோ அழகான டைலாக்ஸ், சிம்பிள் டைலாக்ஸ் இருந்தாலும் பவர்ஃபுல் தாட்ஃபுல்லான டைலாக்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த ஸ்க்ரீனில் நடந்தது 80% எனக்குமே என் லைஃப்பில் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கும் நடந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு த மூவி, இப்போ நான் சொன்ன ஒரு ஸ்டோரி வச்சே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு பயங்கர காம்ப்ளிகேட்டட் லவ் ஸ்டோரி தான் இது. ஓகே, கரண்ட் ஜென்ரில் நடக்குது, ஓகேவா? ஸோ அப்படி நடக்கிறப்போ என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ அவருக்கு பின்னாடி என்ன ஒரு ரீசன் இருக்குது தனுஷ்க்கு பின்னாடின்றதை அழகாக காட்டியிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு. பட் நிறைய பேர் நான் ரிவ்யூஸ் பார்த்தேன், ரொம்ப ஸ்லோவாக போகுது, அப்படி போகுது இப்படி போகுதுன்ற மாதிரி சொன்னாங்க. இது உண்மையாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் லவ்வெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எங்கேயுமே போர் தெரியாது. ஏன்னா ஓப்பனாக சொன்னால் எனக்கு தெரியல தான். பட் ஒரு சில சீன்ஸில் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த கனெக்ஷன் மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுது. அந்த மாதிரி தான் இருந்ததை விட வேறு எதுவுமே கிடையாதுங்க. இன்னொன்று எனக்கு என்னென்னா, கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக, கிளைமேக்ஸ் படம் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குயிக்காக முடித்த மாதிரி எனக்கு கிளைமேக்ஸ் போர்ஷன் தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி படம் உண்மையிலேங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்டோன் ஹார்ட்டடோட பாருங்கள். படம் முடிச்சுட்டு வரப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிங்க. எனக்கு இன்னுமே அந்த ஃபீலிங் இருக்குது.